இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். ஜெயபாணியில் ஸ்டாலின் அமைச்சர்களுக்கு அக்னி பரீட்சை வைக்க திமுக பிளான். திமுகவில் அமைச்சர்களுக்கு செக் வைக்கும் விதமாக இந்த தேர்தலில் அவர்களை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் களமிறக்க முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திமுக வட்டாரங்கள் கூறியதாவது: திமுக கூட்டணி ஏற்கனவே பலமாக உள்ள நிலையில் தேமுதிகவையும் கூட்டணியில் சேர்த்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின். இதனால் வரும் சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளார். சமீபத்திய கள நிலவரம் குறித்த அறிக்கை உளவுத்துறை வாயிலாக முதல்வருக்கு கிடைத்துள்ளது. அதில் பல அமைச்சர்கள் தங்கள் மாவட்டங்களில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர்களுடன் நெருக்கமாக இருப்பது குறித்தும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முதல்வரின் குடும்பத்தில் நடந்த ஆலோசனையில் பல அமைச்சர்கள் தங்கள் மாவட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்களுடன் நெருக்கம் காட்டுவதால் அவர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் திமுக சார்பில் பலமில்லாத வேட்பாளர்களை பரிந்துரை செய்ய வாய்ப்புள்ளது என பேசப்பட்டுள்ளது. எனவே ஜெயலலிதா பாணியை பின்பற்ற ஸ்டாலின் தரப்பு முடிவு செய்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியில் தொடர்ந்து போட்டியிட்டு வந்த நத்தம் விஸ்வநாதனை 2016 சட்டசபை தேர்தலில் திமுக முன்னாள் அமைச்சர் ஐ. பெரியசாமி போட்டியிட்ட ஆத்தூர் தொகுதியில் ஜெயலலிதா களமிறக்கினார். அங்கு விஸ்வநாதன் தோல்வியடைந்தார். இருப்பினும் பெரியசாமிக்கு கடும் சவாலாக இருந்தார். தற்போதைய சிட்டிங் அமைச்சர்கள் பணபலத்துடன் வசதியாக உள்ளனர். இதேபோல் அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் பணபலத்துடன் உள்ளனர். ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிட்டிங் அமைச்சர்களை தாங்கள் வழக்கமாக போட்டியிடும் தொகுதிகளில் களமிறக்குவதற்கு பதிலாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் களமிறக்க ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். தேர்தல் களத்தில் கடும் போட்டியை எதிர்கொண்டு தாங்கள் வெற்றி பெற்றால் மட்டுமே எதிர்காலம் உண்டு என்பதால் கடுமையாக பணியாற்றி வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக ஸ்டாலின் தரப்பு கருதுகிறது என திமுக வட்டாரங்கள் கூறின. இறந்தும் 7 பேருக்கு மறுவாழ்வு கொடுத்த சிறுமி பெற்றோர் நிகழ்ச்சி. கோவை மாநகராட்சி 73வது வார்டு கவுன்சிலரும் நகரமைப்பு குழு தலைவருமாக இருப்பவர் சந்தோஷ் என்ற சோமு. இவருக்கு 8 வயதில் வெண்பா என்ற மகள் இருந்தாள். கடந்த திங்கட்கிழமை வெண்பாவுக்கு திடீரென தலைவலி வாந்தி ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து வெண்பாவை சிகிச்சைக்காக KMCH மருத்துவமனையில் சேர்த்தார். அங்கு டாக்டர்கள் மேற்கொண்ட பரிசோதனையில் உயர் இரத்த அழுத்தம் காரணமாக மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டதுடன் சிறுமி மூளைச்சாவு அடைந்தது தெரிய வந்தது. வெண்பாவின் நிலைமை பற்றி டாக்டர்கள் பெற்றோர்களிடம் தெரிவித்தனர். இதையடுத்து சந்தோஷ் மற்றும் குடும்பத்தினர் தங்களது மகளின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்தனர். இதனைத் தொடர்ந்து வெண்பாவின் சிறுநீரகம், கல்லீரல், கண்கள் உள்ளிட்ட முக்கிய உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டு 7 பேருக்கு மறுவாழ்வு கிடைத்தது. சிறுமியின் உடல் உறுப்புகளை எடுத்துச் சென்றபோது பெற்றோர்கள் அதை பார்த்து அழுதபடி தொட்டு வணங்கியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. கரூர் தவேக கூட்டத்தில் மீண்டும் அதிர்ச்சி. கரூர் 80 அடி ரோட்டில் தவேக 3ஆம் ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டம் நடந்தது. கூட்டம் தொடங்கும் போது மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் அக்கட்சியின் பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் பேசினார். அப்போது மழை குறுக்கிட்டதால் கூட்டத்தில் இருந்தவர்கள் நாற்காலியை தலைக்கு பிடித்தவாறு நின்று கொண்டிருந்தனர். இந்த சூழலில் மேடையின் வலதுபுறம் நடப்பட்டிருந்த தவேக கொடிக்கம்பம் மின்கம்பி மீது உரசியதில் திடீரென தீப்பிடித்தது. பின்னர் அந்த கொடிக்கம்பம் சாய்ந்து பேச்சாளர் ஜெகதீஷ் பாண்டியன் நெற்றியின் மீது விழுந்தது. இதில் அவர் லேசான காயமடைந்தார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் நடத்திய கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். அதன் பிறகு தவேக சார்பில் நேற்று நடந்த கூட்டத்திலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு. மேலும் 2 பயங்கரவாதிகளை அதிரடியாக கைது செய்தது NIA. டில்லி செங்கோட்டை பகுதியில் கடந்த ஆண்டு நவம்பர் 10ஆம் தேதி கார் ஒன்று வெடித்து சிதறியது. இதில் 15 பேர் பலியாகினர். 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஹரியானா மாநிலத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றிய டாக்டர் உமர் நபி என்ற பயங்கரவாதி வெடிகுண்டு நிரப்பப்பட்ட காரை ஓட்டி வந்து இந்த சம்பவத்தை நிகழ்த்தியது விசாரணையில் தெரியவந்தது.
இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நாடு முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. டில்லி போலீசிடம் இருந்த இந்த வழக்கு தேசிய புலனாய்வு முகமையான NIA-வுக்கு மாற்றப்பட்டது. இந்த நாச வேலையில் தொடர்புடைய அடீல் ரத்தீர், முஸ்மில் கனி உள்ளிட்ட 9 பேரை அதிரடியாக NIA கைது செய்தது. இதையடுத்து நேற்று இந்த வழக்கில் தொடர்புடையதாக ஜம்மு காஷ்மீரின் கந்தர்பால் பகுதியைச் சேர்ந்த ஜமீர் அகமது அஹங்கர் மற்றும் ஸ்ரீநகரைச் சேர்ந்த துபைல் அகமது பட் என்ற இருவரை NIA அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல் வெளிவந்துள்ளது. தற்போது கைது செய்யப்பட்டுள்ள இருவரும் டில்லி கார் குண்டுவெடிப்பு குற்றவாளிகளுக்கு ஆயுதம் வழங்கியுள்ளனர். இவர்கள் இருவரும் கஸ்வத் உல் ஹிந்த் என்ற பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்கள். இந்தியாவில் நடக்கும் பயங்கரவாத செயல்களுக்காக ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை சேகரிப்பதில் ஈடுபட்டிருந்ததும் NIA விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவர்கள் கைது செய்யப்பட்டதன் மூலமாக டில்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட பயங்கரவாதிகளின் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்துள்ளது. இந்திய சோலார் பேனல்களுக்கு 126% வரி, அமெரிக்கா மீண்டும் அடாவடி. வரும் ஏப்ரல் மாதம் முதல் நாடு முழுதும் 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை குறைந்தபட்ச 95% ஆக்டனை கொண்டிருக்கும் RON 95% தரத்துடன் விற்பனை செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பெட்ரோலிய அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பில், ஏப்ரல் 1 முதல் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எண்ணெய் நிறுவனங்கள் இந்திய தரநிலை அமைப்பின் விதிமுறைகளின்படி 20% வரை எத்தனால் கலந்த பெட்ரோலை கட்டாயம் விற்க வேண்டும். இதில் குறைந்தபட்ச RON தரம் கட்டாயமாக 95ஆக இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் E20 எனப்படும் 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதற்கு 2023 25 முதல் தயாரிக்கப்படும் வாகனங்களே பெரும்பாலும் ஏற்றவை. பழைய வாகனங்களில் மைலேஜ் குறையலாம், ரப்பர், பிளாஸ்டிக் பாகங்கள் சேதமடையலாம். எனவே என்ஜின் சேதத்தை தடுப்பதற்காகவே E20 பெட்ரோலில் RON 95 தரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள இளைஞர்களை தொழில் முனைவோராக்க புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தமிழக அரசின் சிறு குறு நடுத்தர தொழில்துறை செயல்படுத்துகிறது. இத்திட்டங்களுக்கு மானியத்துடன் கூடிய கடன் உதவி வங்கிகள் வாயிலாக வழங்கப்படுகிறது. இதற்கு சிறு குறு நடுத்தர தொழில்துறை இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். விரைவில் மொபைல் செயலி வாயிலாகவே நிறுவனங்கள் விண்ணப்பம் செய்யவும் சேவைகளை பெறவும் முடியும். இதற்கான பணிகளை சிறு குறு நடுத்தர துறையின் FAME-TN நிறுவனம் மேற்கொள்ள உள்ளது. இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் சோலார் பேனல்கள் மற்றும் போட்டோவோல்டிக் செல்களுக்கு 126% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதுகுறித்து அந்நாட்டு வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: இந்தியாவில் சோலார் பொருட்களின் உற்பத்திக்காக அந்நாட்டு அரசு அளவுக்கு அதிக மானியங்களை வழங்குகிறது. இதனால் அங்கிருந்து சோலார் பேனல்கள், போட்டோவோல்டிக் செல்களை இறக்குமதி செய்யும் போது விலை போட்டியால் உள்நாட்டு தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுகின்றனர். எனவே இந்திய சோலார் பொருட்களுக்கு முதல் கட்டமாக 126% இறக்குமதி வரி நிர்ணயிக்கப்படுகிறது. இதே காரணங்களுக்காக இந்தோனேஷிய சோலார் பொருட்களுக்கு 81% இருந்த இறக்குமதி வரி 143%, லாவோ சோலார் பொருட்களுக்கு 81% இறக்குமதி வரியும் விதிக்கப்படுகிறது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது உயர் வரி விதிக்கப்பட்டுள்ள இந்தியா, இந்தோனேஷியா, லாவோஸ் ஆகிய 3 நாடுகள் மட்டும் கடந்த 2025ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் அமெரிக்காவின் சோலார் பேனல் இறக்குமதியில் 57% பங்கு வகித்தன. ஏற்கனவே தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மீது இதேபோன்ற உயர் வரி விதிக்கப்பட்டதன் காரணமாக சூரிய மின்சார உற்பத்தியாளர்கள் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு மாறியிருந்தனர். தற்போதைய வரி உயர்வு அமெரிக்க நுகர்வோரையும் பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.